ஆண்டின் கடைசி மன் கி பாத் நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்தைச் சேர்ந்த தமிழ் ஆசிரியை மற்றும் சிறுமியை சுட்டிக்காட்டி பெருமிதம் தெரிவித்தார். மாதந்தோறும் கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளில் மனதின் குரல் என்ற தலைப்பில் பிரதமர் மோடி மக்களிடம் உரையாற்றி வருகிறார். இந்த ஆண்டின் இறுதி ஞாயிற்றுக்கிழமையான இன்றும் உரையாற்றிய பிரதமர் தனக்கு பொதுமக்கள் எழுதியிருந்த கடிதத்தை படித்துக் காட்டி பேசினார். கொரோனா பொது முடக்கத்தில் இருந்து நாட்டு மக்கள் பல்வேறு பாடங்களை கற்றுக் கொண்டிருப்பதாக குறிப்பிட்ட அவர், புத்தாண்டில் இருந்து இந்திய பொருட்களையே பயன்படுத்துவதென்று மக்கள் அனைவரும் உறுதியெடுத்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தினார். மேலும் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த தமிழாசிரியை ஹேமலதா பொது முடக்க காலத்தில் முடங்கிவிடாமல் மாணவர்களுக்கு பாடம் நடத்துவதற்காக கற்றல் கற்பித்தல் சாதனங்களை தயார் செய்திருப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார். செஞ்சி அருகே குன்றத்தூர் அரசு உயர்நிலைப் பள்ளியின் தமிழாசிரியரான ஹேமலதா பாடங்களை அனிமேஷனில் தயாரித்து காணொலியாக பதிவு செய்து மாணவர்களுக்கு அளித்ததாக பிரதமர் மோடி பெருமிதத்தோடு சுட்டிக்காட்டினார்.